ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பெற்ற மனம் 1960ஆம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஏ பீம்சிங் இயக்கத்தில் நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் இதனை தயாரித்திருந்தனர். தயாரிப்பு உலகில் இரத்த கண்ணீர் படத்துக்கு பிறகு அவர் தயாரித்த திரைப்படம் பெற்ற மனம். தமிழ் திரையுலகில் எழுத்தாளர்களின் படைப்புகள் படமாகியது விரல் விட்டு எண்ணக்கூடியதாகவே இருந்தது. அதில் குறிப்பிடத்தக்கவர் PS ராமையா, புதுமை பித்தன், விந்தன், சுத்தானந்த பாரதி போன்றோரே இருந்தாலும் அவர்கள் யாருமே திரையுலகில் அவ்வளவாக பிரகாசிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு பாரதிதாசன் தனது பாண்டியன் பரிசு காவியத்தை திரைப்படமாக்கும் முயற்சியில் தோல்வியை தழுவினார். அது திரைப்படமாகும் முயற்சியில் ஈடுபட்ட போது PA பெருமாள் அவருக்கு உதவினாலும் அந்த முயற்சியை குறித்து எச்சரிக்கையும் செய்தார். புதுமை பித்தன் அவர்களும் பின்னால வசனத்தின் மூலம் புகழ்பெற்ற இளங்கோவனும் தினமணி பத்திரிகையில் ஒன்றாக பணியாற்றியவர்கள்தான். வசனம் என்றால் இளங்கோவன் தான் அப்படின்ற பாராட்டுகளை பெற்ற ஒரு எழுத்தாளனின் படைப்பை துணிச்சலாக எடுக்க முன்வந்தார் இயக்குனர் பீம்சிங். அதற்கு உறுதுணையாக நின்றவர் PA பெருமாள். நேஷனல் பிக்சர்ஸ் சார்பில் பெற்ற மனம் தயாரானது. அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சத்தில் இருந்தார். முதலில் சந்திரபாபுவுக்காக பாடல் எழுதினாரு பாரதிதாசன். இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பீம்சிங் அவர்கள் பாரதிதாசனிடம் பாடல் எழுத கேட்டுக்கொண்ட பொழுது சினிமாவுக்கு தானே எழுதினா போச்சு அப்படின்னு 1.5 மணி நேரத்தில் 2 நீண்ட பாடல்களை எழுதி தந்தாராம். பெற்ற மனம் திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுக்கு முதியவர் வேடம். இதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு பயம் ஒரு புறம். வழக்கம் போல பிரபல படைப்பாளர்களை தமிழ் உலகம் அங்கீகரிக்காத பணம் பண்ணும் விநியோகஸ்தர்களும் அரசியல் சூழ்ச்சியும் திரைப்படமாக பல நாள் கடந்தது. அருமையான திரைக்கதையும் பாடல்களும் மக்களால் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டாலும் பல மாதங்கள் கடந்து வெளியானதால இந்த படம் தோல்வியை தழுவியது. இது குறித்து PA பெருமாள் அவர்கள் குறிப்பிடும்போது, எனக்கு நல்ல கதையை சினிமா ஆக்கினேன் அப்படின்ற திருப்தி போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோடு இவரது திரைப்பட தயாரிப்பு பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டார். இருந்தாலும் தொடர்ந்து பீம்சிங், BR பந்துலு, மாடர்ன் தியேட்டர்ஸ் டப்பிங் படங்கள் அப்படின்னு தொடங்கி பாலச்சந்தர், பாரதி ராஜா இயக்கிய படங்களுக்கும் ரஜினி, கமல், விஜயகாந்த் நடித்த படங்கள் வரை தனது இறுதி நாள் வரை விநியோகஸ்தராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் PA பெருமாள் அவர்கள். இப்படி PA பெருமாள் அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். ராஜேஸ்வர ராவ் அவர்கள் பெற்ற மனம் படத்திற்காக இசையமைச்சிருந்தார். பாடல்களை குமு, அண்ணல் தங்கோ, MK ஆத்மநாதன், பாரதிதாசன், கண்ணதாசன், KP காமாட்சி சுந்தரம் ஆகியோர் எழுதியிருந்தாங்க. JP சந்திரபாபு, சீர்காழி கோவிந்தராஜன், CS ஜெயராமன், TM சவுந்தரராஜன், AP கோமலா, சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, ML வசந்தகுமாரி, ஜிக்கி, K ஜமுனா ராணி ஆகியோர் பாடியிருந்தாங்க. ஒரே ஒரு பைசா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாரதிதாசன் அவர்கள் பெற்ற மனம் திரைப்படத்துக்காக ஒரு சில பாடலை எழுதியிருக்காரு. அதில் ஒரு அற்புதமான பாடல் தான் தெற்கு பொதிகை மலை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் மற்றும் K ஜமுனா ராணி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் பா அப்படின்ற எழுத்தில் தொடங்கும் பல படங்களை இயக்கியவர் பீம்சிங் என்பதும், இவர் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து மட்டும் பல படங்களை எடுத்திருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, பெற்ற மனம், பாவ மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பட்டத்து ராணி, பாலாடை அப்படின்னு 17 படங்களை வரிசை படங்களாக இயக்கியிருக்கிறார் அப்படின்றதும், இதில் 15 படங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மற்ற நடிகர்களை வைத்து படங்கள் இயக்கினாலும் பட்டத்து ராணி, சாந்தி, பாலாடை,
பாதுகாப்பு போன்ற 19 படங்களை இயக்கியிருக்கிறாரு. சாந்தி படத்தின் ஹிந்தி பதிப்பை சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சுனில் தத் நடிப்பில் கௌரி அப்படின்ற பெயரில் இயக்கினார். அதே போல சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பாசமலர் படத்தை ஹிந்தியில் ராக்கி அப்படின்ற பெயரில் அசோக் குமார் நடிப்பில் இயக்கினார். இப்படி தமிழ் படங்களின் பெருமையை ஹிந்தி வரை கொண்டு சென்ற பெருமைக்குரிய இயக்குனர் பீம்சிங் அவர்கள். பெற்ற மனம் திரைப்படத்துக்காக கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் தான் வேண்டாமை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. காதல் கரும்பு கண்டேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். சிஎஸ் ஜெயராமன் மற்றும் ஜிக்கி அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. துள்ளி துள்ளி ஓடும் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் பெற்ற மனம் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். ஜிக்கி அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. சினிமா கினிமா டிராமா அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் பெற்ற மனம் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பார். பாடலுக்குண்டான வரிகளை எம்கே ஆத்மநாதன் அவர்கள் எழுதியிருப்பார். துள்ளி துள்ளி ஓடும் என் உள்ளமதில் என்னவோ அப்படின்ற பாடல். இந்த பாடலை பாடியவங்க ஜிக்கி. பாடலை எழுதியவர் கவிஞர் KP காமாட்சி சுந்தரம். படத்திற்கு இசையமைப்பு எஸ் ராஜேஸ்வரராவ். காலத்தால் அழியாத பல காவிய படங்களை தந்தவர். குடும்ப கதைகளின் யதார்த்த இயக்குனர். காட்சிகளில் எளிமை, வசனங்களில் புதுமை, பாடல்களில் இனிமை, தமிழ் சினிமாவின் ஆளுமை அப்படின்னு திகழ்ந்தவர். 1954ஆம் ஆண்டில் அம்மையப்பன் படத்தை இயக்கி திரையுலகுக்குள் நுழைந்தார் பீம்சிங். அடுத்த படமான ராஜா ராணியிலேயே சிவாஜி அவர்களுடன் கைகோர்க்க ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களுடன் பதிபக்தி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பெற்ற மனம் படத்தில் இணைந்தார்கள். அதே 1960ஆம் வருடத்தில் படிக்காத மேதையில் சேர்ந்தார்கள். இதன் பிறகுதான் 1961ஆம் ஆண்டு பாசமலரில் பாசமும் பிரியமும் கொண்டு இணைந்து சகாப்தம் படைத்தார்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.